ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குற சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐலாண்டுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்ற மாரி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ப்ரெட்டு, ஜூஸு, ஃப்ரூட் சலாட் இது தான் சாப்பிட்ற மாரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே தாய்லாண்டோட ஃபுட்டு தான். மேகி, அப்புறம் ஹாட் டாகு, அப்புறம் ஆம்ப்லேட்டு, அப்புறம் சாப்பாடு. இந்த இட்லி, தோசை இந்தியன் ஃபுட்டே இல்லை. சரி இருக்குதா, நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் நிறைய ஐட்டம் வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, நல்ல ஐட்டம் தான். ஆனால் பட் நம்ம இந்தியன் ஃபுட்டு நம்ம எதிர்பார்த்தோன்னா இங்கே அது இல்லை. ஓகேங்களா? டேஸ்ட் வைஸ் எப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நீங்களும் இங்கே விசிட் பண்ணிங்கன்னா தெரியணும்ல. ஓகே, நல்லா இருக்குது. எல்லா ஹோட்டலையும் இந்த ஆம்ப்லேட் வைக்கிறாங்க. இந்த ஆம்ப்லேட் இல்லாமல் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊர் முட்டை ஒயிட் கலரில் இருக்கும் பற்றி அதுமாரிலாம் இல்லை, எல்லாம் காஃபி கலரில் இருக்குது. மேகி ஓகே. ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ஊர் ரைஸ் மாரி இல்லை, எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஊர் ஃபுட்டு, அவங்க ஊர் கல்ச்சர், கண்டிப்பாக அதுதான் நம்ம ட்ரை பண்ணோம். கைஸ், பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன, நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கைஸ், வண்டி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்குள்ளே என்னோடய ஹோட்டல் பக்கத்தில் சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. அது வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் தாய்லாந்துக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக வர மாரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ நம்ம ஊருக்குலாம் ஷேர் ஆட்டோ எப்படி, அதுமாரி ஹோட்டல் பக்கத்தில் எனி டைம் இந்த ஒரு வண்டி நிற்கும். இது ஷேர் ஆட்டோ. ரெண்டாவது, நீங்கள் காரோ இல்லைனா பைக்கோ இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இங்கே நிறைய ரெண்ட்டு பைக்கெலாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த காரு ரெண்டு தான். நீங்கள் நார்மலாக சாதாரண வண்டி தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டிலாம் வச்சுருக்கிறாங்க. இது பாருங்கள், ஹோண்டா CBR 400 650 அது இல்லை. அப்புறம் ஸ்கூட்டி மேக்ஸிமம் எல்லாருமே ஓட்டுறாங்க. எல்லாம் இம்போர்ட்டட் வண்டி தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தாய் மசாஜ் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல இருக்குது. அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அமௌண்ட்டுக்கு 200 நீங்கள் பே பண்ணால் போதும் 1 ஹவருக்கு. செம்ம சூப்பராகவே இருக்கும் தாய் மசாஜ். இன்னும் நான் ட்ரை பண்ணல, இன்கேஸ் போகிறதுக்குள்ளே ட்ரை பண்ணிவிடுவேன். அப்புறம் தாய் மசாஜ் பக்கத்தில் டேட்டோ, ஜிம்மு, ஓப்பன் ஜிம்மு தான். எல்லாமே ஒரு அமௌண்ட்டு 200 150 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மி தாங்க. அது ஏன் கம்மி சொல்கிறாங்கன்னா, நம்ம கரன்சிக்கு அவங்க கம்மி சொல்ல, தாய்லாந்து அமௌண்ட்டுக்கு கம்மி தான். ஏன்னா 200 150 தாராளமாக கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நேற்றுலாம் ஃபுட் ஸ்ட்ரீட்டு போனேன், சூப்பராக இருந்தது. ஓகே, இப்படியே பேசியிருந்தேன்னா எப்படா எங்களுக்கு இடத்த சுற்றி காட்டுவேன்னு அப்படின்னு கேட்குறீங்களா? நானே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் வண்டி வரலை. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து வெயிட் பண்ணுறேன். சரி, அதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு, ஃபுட் கோர்ட்டு, அதை வண்டி, இது நம்ம தாய்லாண்டோட அன்றாட வேலை எப்படி போயிட்டுருக்குது சொல்லி தான் பார்க்குறோம். ஆனால் க்ரௌடே இல்லை.
காலையில் எழுந்துச்சி எல்லாம் நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் 1 மணி 3 மணி வேகம் 3 மணியா 4 மணி வேகம் ஆட்டம் போட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நைட்லாம் ரொம்ப மோசங்க. அதெல்லாம் பார்க்க முடியாத விஷயம்லாம் நிறைய விஷயம் பார்த்தேன். ஓகே கைஸ், நான் இப்படி பேசுறதோட வெயிட் பண்ணுங்கள், நம்ம ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஐலாண்டுக்கு போகிறோம். போகிற வழியில் அந்த ஐலாண்டை பற்றி நிறைய விஷயம் பேசுகிறேன், வாங்க போயிடலாம். கைஸ், டிரைவர்கிட்ட டீட்டெயிலாம் கேட்டாச்சு. இப்போ என்னன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து போட் ரைட் பண்ணி அந்த போட் ரைட்லேயே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐலாண்டு போயிட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 o'clock வந்து ரிட்டன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரோம். வர வழியில் ஒரு லஞ்சு ஹோட்டலு, ஐயோ ஹோட்டல் நேம் மறந்துட்டேன். சரி, ஹோட்டலில் வந்து லஞ்சை வந்து சாப்பிட்றோம். இதுதான் இப்போதைக்கு ப்ரோக்ராம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஓகே, இவர் தான் டிரைவர். ரொம்ப ஜாலியான டைப் போலகுது, செம்ம சிரிச்ச மாரியே இருக்கிறாரு. நான் லாங்குவேஜ் புரியலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளும் அவளோட எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி டே 2 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கைஸ், டிரைவர் வந்து கரெக்டாக 5 minutesல வந்து போட் ரைடு பண்ணுற இடத்துல இறக்கி விட்டார். இதுக்கப்புறம் ஸ்டாஃப் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம போட் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கையில் டேகு, அப்புறம் பர்சனல் டீட்டெயில், எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் ரூம் நம்பர் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கூட வந்து கேரளா பீப்புள், அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியோடு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. அவங்களுக்கும் வந்து சின்ன சின்ன ஸ்கேம் நடந்தது, அதை பற்றி சொன்னாங்க. என்னென்னா அந்த க்ரோ ஆப் மூலமாக, அந்த ஆப் மூலமாக வந்து ட்ராவலை புக் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. இது இல்லாமல் ட்ராப் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்களா, அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு டபுள் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் இதுமாரி நான் அனுபவம் பட்டதில்லை. மேபி இதுக்கப்புறம் அவங்க சொன்னதை நோட் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கேருந்து முக்கியமான இடத்துக்குலாம் நம்ம போக போகிறோம். ஆனால் சத்தியமாக நான் வந்து இதுமாரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைங்க. நம்ம ஏரியாலாம் செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பேசிக்கிட்டே இருக்கிற காட்டுறா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஆசை தாங்க இருக்குது. ஆனால் இதில் டீட்டெயில் சொல்ல வேண்டியது இருக்குது உங்ககிட்ட. ஏன்னா எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எங்கே போனீங்க, எப்படி வந்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. அதனால் ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், வாங்க போகலாம். கைஸ், எங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா நிறைய ஃபேமிலி வந்துகிட்டே இருக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 30 பேர் 40 பேர் கூட்டி போவாங்களா என்னன்னு தெரில. இப்போ எனக்கு முன்னாடி வந்து பட்டாயான்னு இருக்குது பாருங்கள், பட்டாயா சிட்டி உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. நிறைய டூரிஸ்ட் கைடு வந்துருக்குறாங்க. அவங்க கையில் ஒரு கொம்பு இருக்கும், அதாவது கொடி. எங்கே இருந்தாலும் மிஸ் ஆனாலும் இந்த கொடியை பார்த்து அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் சுற்றி முற்றி பார்த்தேன், செம்ம சூப்பராகவே இருக்குது. நிறைய பேர் இந்தியன் பீப்புள் தான் அதிகமாக வந்துருக்காங்க. இந்தியா நாட்டிலேருந்து அதிகமாக இங்கே வந்துருக்காங்க. கேரளா, மகாராஷ்டிரா, ஒரிசா, இப்படி வந்து நிறைய இடத்துலேருந்து வந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து. நாங்கள் வந்த ஃப்ளைட்டில் வந்துருந்தாங்க. அதனால் சொன்னேன், ஓகே இந்த போட் ரைடு எப்போ என்ஜாய் பண்ணுவோன்னு எனக்கு அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த போட் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
வாவ், என்ன பிடிச்சிட்டு வாங்கிச்சியா கேங்காக வந்து ஃபேமிலியோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறோம், எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறோம், அதெல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க. ஆஹா, ஸ்பீடு போட்டா ஓ வேறு மாதிரி சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸ்பீடு போட்டுக்கு வந்து 150 ரூபா போட்டுருந்தது. ஆல்ரெடி இவங்க ஏஜென்சி மூலமாக டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு எடுக்க அவசியம் இல்லை. ஓகே காய்ஸ், இந்த ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணுவோம். காய்ஸ், டீட்டெயிலாக வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், ஒவ்வொரு கைடன்ஸும் வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. அதுவும் இன்க்ளூட் வந்து இந்த கடல் கடியில் போய்ட்டு நீங்கள் பார்க்குற அந்த வியூலாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 2500 நீங்கள் தரணும். தாய்லாந்து அமௌண்ட்டு தான். அப்புறம் இந்த பேராசூட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 800 அதுக்கப்புறம் இந்த பனானா போட் வந்து 400 இல்லை 1400 என்னமோ சம்திங். அதுவும் வந்து சேஃப்டி வச்சு நல்லாவே இருக்கும் சொன்னாங்க. பட் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த இடம் 1500 கொடுத்தா 5 நாளைக்கு நாங்கள் ஓட்டினோமே, எந்த ரைடு என்ஜாய் பண்ணுறது தெரியல. பட் இதை பண்ணலாமா வேணாமா இப்போ ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை பண்ணாமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு மைண்டில் ஒரு தாட்டு. ஆனால் அமௌண்ட்டு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு ரைடு வந்தால் ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி. அதேமாரி உங்களுக்கு இது இந்த இடத்துக்கு வரும்போது நான் சொன்ன அமௌண்ட்டு நீங்கள் கையில் எடுத்து வந்துங்க. ஒரு 4000 கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு வந்து 4000 கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ரைடு பிடிக்குதோ அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நாங்களே இப்போ வந்து பட்ஜெட்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாமே வந்து ஜாலியாக ஃப்ரீன்னு நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பீடு போட்டு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் எங்களுக்கு வந்து உள்ளே கூட்டி வந்தாங்க. அப்புறம் எல்லோரும் இதுமாரி பேராசூட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கெலாம் வந்து பே பண்ணணும். ஆனால் இது மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் நடக்குதான். இப்போ நம்ம எஜிபிஷன் போகிறோம், உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும் கொடுக்குறோம். உள்ளே வாங்காது அது நம்மளோட விருப்பம்ல. அதுமாரி உங்களோட சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பே பண்ணி விட்டு டிக்கெட் வாங்கினாலும் சரி, இல்லை அப்படியே வேடிக்கை பார்த்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணி போகலாமா வேணாமா ஐடியா பண்ணுறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். கைஸ், டிக்கெட் எடுத்துட்டோம். ஒன்று வந்து பேராசூட்டு, ஒன்று வந்து அந்த பைக்கில் போகிற அந்த பனானாவா ஜெட் சிட்டிக்கான், இது பைக்கில் போகிறது. சரி, ஏதோ ஒன்று நான் எடுத்துட்டேன். இப்போ நான் போய் ரைடை வந்து என்ஜாய் பண்ணுறேன். வாங்க. என்னால் பறக்க முடியல, ஏன்னா வந்து கேமரா வந்து அலோட் பண்ண மாட்டாங்களாம். அதனால் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு வந்து கொடுத்துட்டேன். அவங்க பறக்கிறத வேணால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? எல்லாருமே வந்து தமிழ் சொந்தங்கள், பல ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுமா? கோப்ரோ, டிஜே, கேமரா எதுவுமே அலோடு இல்லையா. ஓகே, இப்போ வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர், என்னோடய சிஸ்டர் வந்து பறக்க போகிறேன்.
செம்ம சூப்பராக இருந்தது தான், ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இந்த பேராசூட்டில் போனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு ஏற்ற மாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரேட்டு வந்து என்னன்னு தெரில, ஏன்னா ரேட்லாம் மென்ஷன் பண்ணால் பரவாயில்ல, கேட்கலாம், ஏதோ மென்ஷன் பண்ணல. இங்கே கொஞ்சம் சில இடத்துல வந்து பேரம் பேசுகிற மாரி இருக்குது, ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படிலாம், ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பர் எல்லாமே. ஆனால் நீங்கள் தாய்லாந்து லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியல வச்சுங்களேன், உங்களை டோட்டலாக வந்து அமௌண்ட்டை வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ரைடு எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஸ்பீடாக போக வச்சுக்கலாம் ஒரு ரைடு, அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம கூட வந்து ஒரு பாதி பேர் வந்து வேறு ஒரு போட்டில் மாறிட்டாங்க. அது என்னென்னா கடலுக்கு அடியில் போய்ட்டு மீனை பார்க்குறது, இந்த பவுள மீன், சின்ன சின்ன மீன்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, கடலுக்கு அடியில் போய்ட்டு. அதனால் அவங்கள அந்த போட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐலாண்டுக்கு போகிறோம். அங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதனால் போட்டில் வந்ததே கொஞ்சம் கேராக இருக்குது. உண்மையிலே வந்து ஒருத்தவங்க வாந்தி எடுத்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறோம். இப்போ எனக்கு கேராக தான் ஆகுது, டக்குன்னு தலையை திரும்பும்போது கேர் ஆகிடுது. ஆனால் போட்டு செம்ம பார்த்தா போது ஒரு ½ hour இல்லை 45 minutes ஆச்சு நம்ம வந்திருப்போம். அது அந்த பேராசூட்லேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சந்திரா, உனக்கு அந்த பையனை தெரியுதா? இல்ல தெரியலையே. அப்ப கிட்ட போய் பாரு சந்திரா, தெரியும். अभी मजा आएगा ना भिड़ो. कैमरामैन सर रेडी, बाबू रेडी, बाबू स्टार्ट कैमरा. கைஸ், ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு தான் ஒரு 1 hour வந்து டைம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பைக் ரைடு மாரி இருக்கும், பீச்சில் போய்ட்டு அதை ஓட்டிக்கலாம். அப்புறம் பனானா ரைடுன்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்கேமாக இருக்குமா என்னான்னு தெரியல, கொஞ்சம் தூரமே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லை கோடு மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டிருக்குறாங்க. ஓகே, நம்ம வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். மேலே செம்ம ரொம்ப கிளியராக இருக்குதுங்க, உங்களை நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. பார்த்தே வருமா, 40 வருஷமா காதையே கட்டிக்கிட்டு இருந்ததா 4 அடி தூரத்துல பார்த்தே வருமா. அதை பார்த்ததுல இருந்து என் பாடியே ஒரே வாபலா இருக்கும். வேற லெவலுங்க. இது வந்து குளிக்கிற இடம் இல்லை, இதில் எல்லாம் ரைட் பண்ணுற இடம். நான் தப்பான ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி டே 2 வந்து செம்ம சூப்பராக தான் போகுது. இதெல்லாம் நடக்குமா நினச்சனே, நடந்துடுச்சு. அதுமாரி தான்.
எல்லாரும் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு அப்புறம் குளிக்கிறாங்க. எல்லாம் குளிச்சுட்டு வந்து அந்த சொல்யூஷன் தடுவுறாங்களான்னு தெரியல. சரி, நம்ம பாயில் இப்போதைக்கு எதுவும் இல்லை, போய் குளிப்போம் வாங்க. ஆரம்பிச்சுட்டாரோடா, இனிமே எல்லாமே சாமி வந்துருங்க. கடவுளே போச்சாங்க. ஐயா ரோட்ல வராங்க அக்கா, நாங்க செய்வோம்டா அப்பாக்கா. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. காய்ஸ், சான்ஸே இல்லை இந்த அளவுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் சொல்லிட்டு. நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம பீச்சை வந்து குறை சொல்றது தப்பா நினைச்சாதீங்க, ஏன்னா அது ரொம்ப கலங்கலா இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா நிறைய போட்டு வருது போகுது, ஆனா அதோட கிரீஸ் ஆயில் கூட இந்த தண்ணியில இல்லை. ரொம்பவே சூப்பரா இருக்குது. எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. யோ வயசானவங்கல இருந்து யங்ஸ்டர் வேக எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. இதை பார்க்கும் போது உனக்கு சிரிக்காத, நீ சிரிச்சா எனக்கு எப்படி சிரிப்பேன்டா நானு. நான் கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்கிறேன், முடியெல்லாம் இவ்வளவு பணம் அலையாதீங்க. கடைசி இப்ப நம்ம இறங்க கூட எதுவும் கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு நிறைய பேர் முடிவு இறந்து புரிஞ்சுக்கோ. நான் நடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த தண்ணியில ஷாக்ஸ் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கு பாருங்க. ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு, பார்த்த உடனே தெரியுது. கைஸ், செம்ம சூப்பராகவே இருந்தது. பீச்சு வந்து செம்ம கிளியராக இருந்தது. 2-3 மீன்லாம் பார்த்தேன் பீச்சுக்குள்ளே. இப்போ பீச் சைடு தான் நம்ம நடக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ரெண்ட்டுக்கு வந்து பைக் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அப்படியே இந்த தீவில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அப்புறம் கோகோனட்டு, அது இளநீ, அப்புறம் சின்ன சின்ன சார்ட்டர் ரைட்டு வச்சுருக்குறாங்க. எல்லோரும் அந்த ட்ராவல் ஏஜென்சி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்லாட் வந்து அதை குடை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது நம்மளோட குடை, எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. இங்கே சர்வ சாதாரணமாக பீரு, சரக்கு எல்லாம் ஓடுதுங்க. அது இன்னமும் சொல்லி ஆகணும். அப்படியே மானாவரியாக அதை சரக்கு போகிற வழியில் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படி போகிறாங்க. இந்த அளவுக்கு செம்ம ஒரு ஃப்ரீடமான ஒரு பீச் நினைக்கிறேன். அது ஃபாரினர்ஸ் அவங்களாம் வந்து அங்கங்கே ஏதோ ஒரு லோசன் போட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பீச் சைடு தான் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து ஹோட்டலு அண்ட் சீ ஃபுட்டு சாப்பிட்ற ஐட்டம் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்ற ஐட்டம்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் இல்லை, எல்லாமே வந்து சரக்கு தான். பீரு கையில் வச்சுக்கிறாங்க, வந்து கேட்குறாங்க பீர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வேணாப்பா, எங்களுக்கெல்லாம் வேணாம், நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் சில இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸு கேங்காக வந்தீங்கன்னா ஏன் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. ஓகே, சூப்பராகவே இருக்குது இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே ரேட்டெலாம் வந்து தாய்லாந்து அமௌண்ட்டில் வந்து ரேட்டு கம்மி தான், ஆனால் நம்ம கரன்சிக்கு வந்து ரேட் அதிகம். ஓகே, அப்படியே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரெண்ட்டுக்கெல்லாம் பைக் எவ்வளோ தராங்கன்னு தெரில, ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இன்னும் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுவும் பாஸ்போர்ட் கொடுத்துடணும். हेलो हेलो। हाँ मालिक। हाँ अरे मालिक, वो थोड़ा सा गलती हो गई। हाँ मालिक। हाँ ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாதுராக்கா காமச்சு அந்த செருப்பாட்டி.
கைஸ் இந்த இடம் பார்க்கும்போது ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் இங்கே பார்க்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே. எல்லாருக்கூடையும் அந்த ட்ராவல் ஏஜென்சி வந்து ஒரு கொடியை வச்சுட்டே இருக்கிறார். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பேர்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு 20-30 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த கொடி மூலமாக எங்கே இருந்தாலும் அந்த கொடியை லேண்ட்மார்க்கை வச்சு கண்டுபிடிச்சி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரெண்ட்டுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. அதனால மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த தாய்லாந்து. அதுவும் இந்த ஐலாண்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல் ஃப்ரீடமுங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து இந்த கட்டுப்பாடெலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபுல் ஃப்ரீடம். எல்லாருமே அந்தளவுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் வந்து பீர் இல்லாமல் இருக்காது. எல்லா கடையிலையும் வந்து சீ ஃபுட்டு, பீரு எல்லாம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அதனால் வேறு லெவலு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் தான். ஆனால் சூப்பராகவே இருக்குது. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாயா ஒருத்தன். Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. There are the things I want to know. Secrets start in your heart so slow. But if you don't wanna tell me now, I guess I'll never know. Losing almost all my energy. It's getting hard to talk to you, and I'm the only one who speaks. It's all the things you never show. There are the things I want to know. Secrets start in your heart so slow. But if you don't wanna tell me now, I guess I'll never know. Here we go, turning all the wrongs into rights. Here we go, you can take me there tonight. Whoa, this life is all we know. Whoa, I can't stay if you can't. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து 1 o'clock வந்து லஞ்சு தான் போகிறோம். இது வந்து பார்ட்டு 4ல் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஐலாண்டை பற்றி நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உண்மையிலே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த ஐலாண்டு செம்ம சூப்பராக இருந்தது. தண்ணிலாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் ஐலாண்டு வரணும் ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஏதாச்சும் வேணுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் பாய் கைஸ்.